2 மகன்கள் இருந்தார்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு. அதில் மூத்தவன் என்ன பண்ணுவானா, டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது அம்மா கிட்ட, அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். அப்பா இருந்தால் அப்பாட்டையும் சொல்லிட்டு போவான். இளையவன் இருக்கிறானே அவன் ஒரு மாதிரி பகடி. அவன் என்னன்னா, நான் தான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியுமில்ல, இது போய் சொல்லணுமா அவங்களுக்கு அப்படின்ட்டு, எப்போ நான் யூனிஃபார்ம் எடுத்து மாட்டினோன்னா கொட்டை முடிச்சு பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கிறீங்க, அப்புறம் நான் வந்து சொல்லணுமா அதை அப்படின்ட்டு அவன் சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிடும். அப்போ ஒரு நாள் அம்மா கேட்டுச்சான், ஏன்டா டேய் சொல்லிட்டு போனேன், என்னடா திடீர்னு வந்து உன்னை காணான்னு வச்சுக்க, நாங்கள் என்ன செய்யறது என்ன நினைக்கிறது அப்படின்னா, செத்து போயிட்டா நினைச்சுக்கப்போ அப்படின்னு இப்படிலாம் பேசுவான். என்ன ஆச்சு அப்படின்னா, வாழ்க்கையிலே இந்த மூத்த மகன் நன்கு படித்தான், படிப்பு நல்லா வந்தது, மார்க்குகள் நிறைய எடுத்தான். படிச்சா மட்டும் மார்க் வாங்கலாம் நினைக்காதீங்க. இந்த பரீட்சை சமயத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வரும்னு நினைச்சு விழுந்து படிச்சுட்டு போவீங்க, அது வராது. இது வராதுன்னு நீங்களா ஞான திருஷ்டியில விட்டு போவீங்க, அது வந்து நிற்கும். இதெல்லாம் கூட அதிர்ஷ்டத்தில் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னா, அது இறை அருள் பெற்றவர்களுக்கு. அந்த இறை அருள் எப்படின்னா, இந்த தாய் தகப்பன் ஆசிரியர்கிட்ட காட்டுற மரியாதையில தான் உங்களுக்கு வருது. இந்த மூத்த பையனுக்கு எல்லாம் சாதகமாக நடந்தது, நிறைய மார்க்ஸ் வாங்கினா, கோல்டு மெடல் வாங்கினா, நல்ல கம்பெனியில் வேலைக்கு ஆமாம். இப்போ என்ன செய்தின்னா, அந்த கம்பெனிக்கு அவன் ஒவ்வொரு நாளும் உள்ள நுழையும் போது அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேர் எந்திரிச்சு, சார் வணக்கம், சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங். இந்த எளிய மகன் என்ன ஆனா அப்படின்னா, வாட்ச்மேனா வந்து சேர்ந்தான். அவன் என்ன பண்ணுவானா, வெளியே நிற்பான். யார் வந்தாலும் உள்ள சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங். 35 பேர் இவன் குட் மார்னிங் சொல்லுவான். அன்னைக்கு அம்மா அப்பாவை மதிச்சவனுக்கு எப்படி நடக்குது, அம்மா அப்பாவை இகழ்ந்தவனுக்கு எப்படி நடக்குது. மதித்தவர்கள் மதிக்கப்படுவார்கள், மிதித்தவர்கள் மிதிக்கப்படுவார்கள்.